நாளிலும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக பரிசுத்தாவியானவர் எனக்கு காண்பித்ததான வேத பகுதி 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 27-25 வசனம். அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆமாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்த மனுஷரை வரப்படி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களே குடியேற்றினார். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதில் பட்டணங்கள் குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேற்றது முதல் கர்த்தருக்கு பயப்படாததால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிறுவனை கொண்டு போட்டது. அருமையானோட இந்த வேத பகுதியை படிக்கும் போது எனக்குள் அநேக கேள்வி எழுந்தது. அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயப்படாததால் ஆண்டவர்களை கொண்டு போட்டார் என்ற அந்த போர்ஷன் என்னுடைய உள்ளத்திலே பல விதமான சஞ்சலத்தை உண்டாக்கியது. அப்பொழுது நான் அந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் 24 வசனங்கள் உள்ள காரியங்களை படித்து பார்க்கும்போது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையா சமாரியாவிலே 9 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணினார். அவனுக்கு விரோதமாக அசீரிய ராஜாவாகிய சல்மனார், அவன் பெரிய ஒரு பவர்ஃபுல் சத்துரு. அப்பொழுது இந்த ஒசையா அவனுக்கு கப்பம் கட்டினான். பின்பு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இவனுக்கு விதமாக கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டு அந்த எகிப்து ராஜாவோடு சேர்ந்து நாம் அவனோடு கலகப்படி அவ்விதமாக அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சிந்தனை பண்ணான். இதை அந்த அசீரிய ராஜா புரிந்து கொண்டு அவனை 3 வருஷம், இந்த சமாரியாவை 3 வருஷம் முற்றுகையை போட்டு அவன் ஏகதேசம் 8-9 வருஷங்களிலே அவனை மேற்கொண்டான். அப்பொழுதுதான் இவன் என்ன பண்ணுகிறான், சமாரியாவில் இருக்கிறதான யூதரை அவன் அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட போல, அந்த 22ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட போல, பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்த மனுஷரை அங்கே ரீசெட்டில் பண்ண அங்கே வைக்கிறார். இந்த தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை லிவிங் பைபிளில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Since these Assyrian colonists did not worship the Lord sent lions among them to kill some of them. இதே போல கருத்து தான் குட் நியூஸ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. NLT நியூ லிவிங் வெர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் கர்த்தருக்கு பயப்படாததால் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மற்ற இந்த லிவிங் பைபிளிலும் NLTயிலும் இன்னும் குட் நியூஸ் பைபிளிலும் அவர்கள் தேவனை ஆராதிக்காததினால் என்ற ஒரு கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஸி டு ரீட் வெர்ஷனிலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சின்ஸ் தே டிட் நாட் ஹானர் த லார்ட் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எனக்கு வேதாகமத்தில் உள்ள சில காரியங்கள் எனக்கு ஞாபகம் வருது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் லிவிங் பைபிளில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. Know your owner and appreciate his care for you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஆடானது தன்னுடைய ஓனரை அதை நன்றாக புரிந்து கொண்டு தன்னை எவ்வளவு அக்கறையாய் அவர் கேர் பண்ணுகிறார், பாதுகாக்கிறார் என்பதை வெற்றி பேசுகிறது என்றுதான் இதனுடைய பொருள். அதோட நீங்களும் நானும்
ஆண்டவருடைய ஒரு ஆடுகள், நம்முடைய மேய்ப்பன் இயேசு. அப்படி என்றால் நாம் ஆண்டவரை நன்றாக புரிய வேண்டும். யோவான் 10:4 என் ஆடுகள் என் சத்தத்தை அறிகிறது, அங்கினை பின்பற்றாது என்று சொல்லப்படுகிறது. நாம் பரலோகராகிய வாசிகள் இந்த உலகத்தை விட்டு மரித்தால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள். அப்படி என்றால் நாம் முதலாவதாக இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 12 கிரேக்கர்கள், ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லி இயேசுவை கண்டார்கள். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவர் அறிய அவர் குழந்தை இருந்தபடினா அந்த காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசுவை அறிந்து கொள்ள விருந்தார். வேதாகமத்திலே 2 பேதுரு 2:20 கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பும்படியும் வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அன்னையோட நாம் எந்த அளவு இயேசுவை அறிகிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். நாம் ஆண்டவரை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் நம்மை எவ்வளவு அதிசயமாய் நம்மளை வழிநடத்துகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி அவருடைய ஆவியினாலே நிரப்பி நம்மளை அதிசயமாய் வழிநடத்துகிறார். எல்லா தீமைக்கும் எனக்கு பாதுகாக்கத்தக்கதாக தேவ சக்தி 91 சொல்லப்பட்டு தூதரை கொண்டு பாதுகாக்கிறார். So we have to appreciate the Lord's care for us. ஆண்டவர் நம்மளை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அதனால் அதை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். யாத்திராகமம் 25:8 அங்கே படிக்கும் போது ஆண்டவர் மோசேக்கு இவ்விதமாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 10 மாதங்களால் எதிரிகளை வாதித்து செங்கடல் மூலமாக அந்த எதிரியுடைய பட்டாளத்தை கவிழ்த்தி விட்டு தேவன் அவர்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் யாத்திராகமம் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. அன்பர்களுடைய 10 கட்டளையிலே ஒரு கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்பக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் நிச்சயமாகவே என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தை உண்டாக்க மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் எபிரேயர் 10:25 சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று எபிரேயர் நிருபக்காரர் விதமாய் சொல்கிறார். வாழ்க்கையிலே சபை கூடுதல் மிக மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டிலே கீழ்ப்படியாதவர்களை கண்டறிந்து கொண்டார்கள். ஆனால் இது கிருபையின் காலமாக இருக்கிறபடினா ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை கூடி வராமல் இருப்பது ஒரு பெரிய பாவம். மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த யாத்திரை 25:7 இஸ்ரவேல் புத்திரருக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து காணிக்கை வாங்க. காணிக்கை கொடுக்கிறது அமௌண்ட் நம்ம என்ன ஆட்டிடியூடோடு கொடுக்கிறோம். அந்த விதவையின் காணிக்கை இயேசு அப்ரிஷியேட் பண்ண என்றால் அவள் தனக்கு இருந்த அந்த அமௌண்ட் அப்படியே அவள் காணிக்கப்பட்டு போட்டு விட்டாள். உற்சாகமாய் கொடுத்தால் நிச்சயமாய் சாலமோனை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நீங்க எவ்வளவு கொடுக்கிறீர்கள் அது முக்கியம் இல்லை, என்ன மனோநிலைமையோடு கொடுக்கிறீர்கள் அது முக்கியம். பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்ன காரியம், காணிக்கை என்ன மாதிரி காணிக்கை கொண்டுமா? பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயில், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், தங்கத்தோல், சீதி மரம், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலம், பரிமள வர்க்கம், தூப வர்க்கம், சுகந்த வர்க்கம், ஏப்பத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோபிகள கற்கள் ரத்தினங்கள். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன கொடுக்கிறோம்? ஏதோ ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு 5 ரூபா கொடுப்போமா? நாம் யாரும் என்ன செய்யற? ஆண்டவருடைய சமூகத்துல பொண்ணெல்லாம் கொடுக்கிற அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல அந்த இந்த ஆண்டவர் சொன்ன காணிக்கைகள் ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம். அதனால
அப்படி என்றால் ஆண்டவர் என்ன விரும்பினார்? இந்த ஈஜிப்ட் வெர்ஷன்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, since they did not honor me என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே சாலமோன் ஞானி ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்றால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல்வராலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆடைகளில் திராட்சரசம் கொண்டாடும். அருமையோட காணிக்கை கொடுக்கிறதுக்கு வேதாந்தம் சொல்லக்கூடிய ஒரு காரியம். முதலாவது, நமக்கு நம்முடைய சகோதரர்களோடு விரோதங்கள் இருந்தால் அதை அறிக்கையிட்டு ஒப்புரமாகிவிட்டு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இங்கே சகோதரர்கள் என்று நான் சொல்லும் போது ஆவிக்குரிய சகோதரரை தான் வேதம் சொல்கிறது. சகோதரர்கள் எனப்பட்டவன் இப்படி இப்படி இருக்கக்கூடாது, அது நம்முடைய மாம்சத்துக்குரிய சகோதரர் சொல்லவில்லை. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்றுதான் இயேசு தெளிவாக போதித்தார். அதனால் அருமையோடு இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவரோடு ஒருவர் பொறாமைப்படவோ எச்சப்படக்கூடாது. ஏனென்றால் நம்ம எல்லாரும் திருவிருந்து எடுக்கும் போது ஒரே பானம் பண்ணுகிறோம், ஒரே அப்பத்தை பிடிக்கிறோம், பரவராஜ்யம் போக வேண்டியவர்கள். அதனால் முதலாவது நம்முடைய ஆராதனையில் வரக்கூடிய சகோதர சகோதரிகளோடு நாம் கசப்பு வைக்க விரோதம் வைக்கக்கூடாது. அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில காணிக்கை தசமாக கொடுக்கும் போது ஆண்டவர் என்னை சோதித்து பாருங்கள் என்று மல்கியா 3:9-10 சொல்கிறார். அன்றோட நான் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம், நான் கொடுக்கிற காணிக்கை தேவன் அங்கீகரிச்சு என்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஒரு விசுவாசம் வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், தன்னுடைய ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். தவறான அதனோட இன்னைக்கு ஆண்டவருடைய விரோதியாகிய சாத்தான் தன்னை வணங்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்புகிறார். இயேசுநாதரிடத்திலே சொல்கிறார், இது சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை வணக்கம் என்று சொல்லும் போது இயேசுன்ற 17 அப்பானே போ சாத்தானே, உன் தேவனாய கட்டளை யாரையும் ஆராதிக்க கூடாது என்று அமிதமாய் சாத்தானை விரட்டினார். அருமையானவர்களே, நாம் மரணத்துக்கு பின்பதாக நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம். பரலோகத்தில் இருக்கிறது தேவன் ஒரு தங்க மாளிகை வைத்திருக்கிறார். அங்கே நாம் இரவு பகல் தூதரை போட்டு தேவனை ஆராதிக்க போகிறோம். அதனால் இந்த பூலோகத்தில் நாம் வேத வசனங்களை நன்றாய் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சுத்தத்தை அறிந்து அதற்கு செயல்பட்டு நம் தேவனை ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதனால் நன்மையோட உங்களுடைய வாழ்க்கையிலே நான் மிக மிக முக்கியமாய் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம், வாழ்க்கையிலே ஆராதனை மிக மிக முக்கியம். இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் கொரோனா வருகின்றன, நாங்கள் சபைக்கு வர மாட்டோம், எங்களுக்கு மரணம் வந்து விடும் என்று பயப்படுகிறார்கள். அறிஞர்களே, நாம் மரணத்தை ஜெயித்தவர்கள். கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாமியனுக்கு ஆதாயம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மரண பயம் வரவே கூடாது. ஏனென்றால் மரணம் வந்து நம்முடைய வாழ்க்கையில அது வெற்றியுடைய முதல் படி. நாம் கிறிஸ்துவுக்குள் மறிக்க வேண்டும், இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே லட்சியமாக இருக்க வேண்டும். அதனால் நன்மையோட நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், அன்னைக்கு அந்த சமாரியாவிலே குடியிருந்த அந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கப்படினால் தேவன் சிங்கத்தை அனுப்பி அவர்கள் செல்ல அழைத்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட அந்த அசீரிய ராஜா என்ன செய்கிறார், அந்த ஆண்டவருடைய தீர்க்கத்தை பிரீஸ்ட் ஆசாரியர்கள் ஒருவரை கொண்டு வந்து அவர்களுக்கு வேதம் போதிக்க அனுமதித்தார் என்று அந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அந்த கீழோட வசனங்களை படிக்கும் போது நாம் புரியும். அப்படி என்றால் பாருங்க, ஒரு தெய்வ பயம் இல்லாத ஒரு அசீரிய ராஜாவே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்பார்கள், போதிக்க வேண்டும் என்ற நிலைமையிலே அவர் வந்திருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கையில் இதை நாம் சரியாக பிடித்து கொண்டு செயல்படுவோம். நாம் தேவனை ஆராதிப்போம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25-25 நாம் மிக தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை இதோ சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி விழுந்து விளக்குவார், கற்பம் விடுகிறதும்
மனது உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அப்படின்னா வியாதி நம்மளை விட்டு விலக வேண்டுமானால் we have to worship the Lord, we have to adore the Lord, we have to honor the Lord. நாம் எந்த அளவு தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பூர்ணப்படும், விடுதலாக்கப்படும். அதனால் நன்மையோட இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஆராதனையின் முக்கியத்தை புரிந்து கொண்டு நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் நம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆராதனையின் முக்கியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள இன்றைக்கு சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவரை விடுங்கலாம் என்று வகை தேடுகிறார். அன்றைக்கு கர்த்தாவே, அந்த சமாரியாவிலே குடியேறிய ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறாரு. அந்த சிங்கமானது அவளை கொண்டு கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளாமல் இருக்கும் போது எங்களுடைய விரோதியாகிய கர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தான் எங்களை அடிக்கிறார். அதனால் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே தேவனை ஆராதித்து தேவனுடைய பாதுகாப்பை யோபு 1:10 எசாயா 5:2 பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே கர்த்தாவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு பெற்ற ஆசீர்வாதங்களை அனுபவித்து தேவனை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.